ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மறக்காமல் அஸ்வி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். பீட்ரூட் வச்சு நான் ஃபேஸ் பேக் பண்ண போகிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பீட்ரூட்டை நல்லா துருக்கி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம அந்த பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நல்லா சோக் பண்ணிவிடுங்க. அது நல்லா ஊறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். நல்லா அதில் டிப் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். பீட்ரூட்டில் விட்டமின் சி இருக்குது. அது நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னி, பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ஃபேஸ் பேக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். வாரத்தில் நீங்கள் 2 தடவை இது ட்ரை பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் கழித்து இது இப்படி தான் இருக்குது. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா புழிஞ்சு அந்த ஜூஸ் எல்லாத்தையும் நீங்கள் அந்த மில்கில் இறங்குற மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் சன் டேன் கூட ரிமூவ் பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் க்ளோ ஆகிறது நீங்களே கண் கூட பார்க்கலாம். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அடுத்ததாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். கடலை மாவு எதுக்குன்னா கொஞ்சம் திக்காகிறதுக்காக, நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. கடலை மாவை பற்றி நான் சொல்லவே வேணாம். தேன் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இது நமக்கு ஃபேஸ் நல்லா க்ளோ கொடுக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஃபேஸ் க்ளோ ஆகிறத நீங்களே கண்டிப்பாக பார்க்கலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணணுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என் ஸ்கின் ரொம்பவே ட்ரையாக, ரொம்பவே டல்லாக இருக்குது. நான் இப்போ இந்த டிஷர்ட்டை மாற்றிட்டு பழைய டிஷர்ட் போட்டு வந்துட்டேன், ரெடி ஆகிட்டேன். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் எப்போவுமே ஃபேஸ் பேக் போடுறீங்க இல்லை மாஸ்க் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபேஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். அரிசி மாவு கொஞ்சம், தயிர் கொஞ்சம் கலந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எந்த பேக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் உங்கள் நெக்லையும் அப்ளை பண்ணுங்கள். நெக்லையும் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு அந்த டார்க் பேச்சஸ்லாம் கம்மியாகும். இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 20 மினிட்ஸ் கழித்து என் ஃபேஸை நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் என் ஃபேஸ் இப்படி தான் இருந்தது. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் என் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இன்ஸ்டன்ட் க்ளோ இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க இந்த ஃபேஸ் பேக். நீங்கள் ஃபேஸ் பேக்கை எடுத்துக்கிறத விட நீங்கள் பீட்ரூட்டை இன்டேக்காக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இல்லைன்னா ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.